ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 8 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய காசு மிச்சவங்க, அதே போல் நமக்கு இடமும் மிச்சமாகும், நம்ம வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் பர்ஸ்லாம் இருக்குல்லையே, இந்த மாதிரி ஒரு பர்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பர்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண டபுள் டேப்பை இந்த பர்ஸ் மேலே இது போல் நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சவராக இருக்கட்டும் இல்லை டைல்ஸாக இருக்கட்டும்ங்க, அந்த பர்ஸை நீங்கள் அழகாக இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பின்னாடி கையை வச்சு நீங்கள் நல்லா அழுத்துறீங்கன்னா நமக்கு நல்லா டைட்டாக நமக்கு பிடிச்சிக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் 10 ரூபா டீ தூள் பேக்கெட்டு, மசாலா பேக்கெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மடித்து ஓரமாக அப்படியே வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பர்ஸு உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டீ தூள், சீரகம், ப்ரூ எல்லாமே இந்த பர்ஸு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஜிப்பை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியுமே நீங்கள் இந்த பர்ஸு உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது கிச்சன் உள்ளுக்குள்ளே அங்கங்கே கசன்னு இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் கருப்பான் பூச்சி, பல்லி எதுவுமே அந்த டீ தூள் மேலே, காஃபி தூள் மேலே ஓடவும் நமக்கு செய்யாதுங்க. இந்த பர்ஸு உள்ளுக்கு மசாலா பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீடுங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்சி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓரம் அப்படியே வச்சுருவோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தரையாக இருக்கட்டும் மிக்சியாக இருக்கட்டுங்க ஒன்றும் நமக்கு ஏவனாக இருக்குங்க. தரையில் நம்ம தண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் கைத்தலை ஊற்றிடுச்சுன்னா அந்த மிக்சி மேலே நமக்கு பட்டுருங்க. அந்த மாதிரி படும்போது மிக்சியுமே நமக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க அந்த மிக்சி கடையில் கால் பகுதி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கால் பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேன் பாட்டில் மூடி நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மிக்சியை இது போல் நீங்கள் நேராக வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு மிக்சி நல்லா ஹைட்டாக இருக்கும். தரைக்குமே அந்த கேன் பாட்டில் மூடி வச்சுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டு கிடச்சிருக்குங்க. தண்ணி நமக்கு கீழே கொட்டினாலுமே அந்த மிக்சி மேல் நமக்கு படவும் செய்யாதுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால்லாம் காய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பால் காய்க்கிற சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருங்க. சிம்மில் வச்சாலுமே அந்த பால் பொங்கி கீழே போயிருங்க. அந்த மாதிரி நீங்கள் பால் பொங்க விடாமல் பார்த்துக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த பால் குண்டாக்குள்ளே இது போல் வச்சு விட்டுருங்க. பால் பொங்கி வந்தாலுமே நம்ம சிம்மில் வச்சுட்டாலுமே அந்த பால் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பொங்கி போகாது. அந்த பாத்திரம் முள்ளுக்குள்ளே நமக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க. நம்ம அடுப்பில் தொடக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது கத்தி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஷார்ப் போயிடுங்க. அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிடுச்சு நம்ம கடையில் கொடுத்து சாணம் பிடிச்சிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளே சாணம் பிடிச்சிக்கலாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செராமிக் டீ கப் ஒன்று போல் எடுத்துக்க. இந்த மாதிரி நீங்கள் டீ கப் எடுத்ததுக்கப்புறம் தலை திருப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கத்தி எடுத்துகிட்டு அழகாக இது போல் நான் தேய்ச்சி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கத்தியோட 2 பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த கத்தி மேல் நமக்கு நல்ல ஷார்ப் கிடைக்குங்க. நல்லா நமக்கு சாணம் நம்ம வீட்லேயே நம்மளே பிடிச்சிக்கலாங்க. இதுக்காக நீங்கள் காசுமே செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். நம்ம மூடிக்கிற டப்பா இருந்தால் நமக்கு இன்னுமே பெட்டராக இருக்குங்க. நான் இன்றைக்கி மூடிக்கிற டப்பா எடுத்திருக்கேன். இந்த மூடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் இருக்குது, இது நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டில் மாட்டிப்போம். அப்போ இல்லைன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஆர்கனைசர் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கற்பான் பூச்சி பல்லி எல்லாமே ஸ்பூன் எல்லாம் ஓடுங்க. அந்த மாதிரி ஓடாமல் இருக்கவும் நல்லா சுத்தமாக இருக்கவும் எந்த வித ஆர்கனைசர் வாங்காமல் இந்த மாதிரி டப்பா நீங்கள் எடுத்துக்கலாங்க. டப்பா எடுத்துகிட்டு இந்த ஸ்பூன் ஃபுல்லாகவே நீங்கள் டப்பாக்குள்ளே போட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்பூன் கிட்டவே இந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நமக்கு இடமும் ரொம்ப கம்மியாக பிடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஸ்பூன் தேவைப்படும் போது அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனை நம்ம வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. டேரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். இதுக்குன்னு எந்த வித ஆர்கனைசர் வாங்க வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம கட் பண்ணணும் போது என்னாகும்னா நமக்கு லைட்டாக வெங்காயம் கட் பண்ணும்போது நிறைய கண்ணரிச்சல் நமக்கு வந்துடுங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே தேவையில்லைங்க. வெங்காயம் சும்மா லைட்டாக நம்ம கட் பண்ணல அதுக்கு தண்ணி நம்ம கண்ணிலேருந்து வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எத்தனை வெங்காயம் கட் பண்ணணுமோ அத்தனை வெங்காயத்தை நீங்கள் தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற கத்தியை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் அப்படியே நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வச்சு விட்டுட்டு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சில்லுன்னு இருக்கும். அதே சமயம் நமக்கு கத்தியுமே நமக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வெட்டும்போது நமக்கு கண்ணெரிச்சல் எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. நான் பார்த்தேன் நைட்டே ஒரு கப்பலுக்கு மட்டும் பச்சை பயிர் ஊற வச்சுக்கிட்டேங்க. மறுநாள் காலையில் இந்த பச்சை பயிர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஃபுல்லாக நீங்கள் வடிச்சிட்டு வெறும் பச்சை பயிர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு இந்த பச்சை பயிர் ஃபுல்லாகவே நீங்கள் குக்கர் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பச்சை பயிர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சொம்பலுக்கும் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை பயிர் வேகணும் இல்லையா, அதனால் நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பு இல்லை நீங்கள் தூள் உப்பு நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு விசில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 விசில் போல் மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அழகாக பச்சை பயிர் கலக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பச்சை பயிர் நமக்கு வெந்து வந்திருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு சொரக்காய் கிரேவி, சொரக்காய் கூட்டு, சொரக்காய் குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அதுக்காக நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சு நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சொரக்காய் வதக்கி வச்சுருக்கேன். சொரக்காய் விரலுக்கு தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சொரக்காய் நல்லா பாதிலுக்கு நல்லா வெந்து வரணுங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. சொரக்காய் நல்லா நமக்கு கொதி வரட்டுங்க. சொரக்காய் நல்லா நமக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. அதே சமயம் நமக்கு சொரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட்டு, மல்லித்தலை கொஞ்சமாக போட்டு எப்போதும் போல் கலக்கிட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொரக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே வேறு லெவல் இருக்குங்க. சாதம், களி இது கூட சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துங்க, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் அடுக்கு இது போல் நம்ம வீட்டில் ஸ்டாண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கினா 1000 கணக்கில் நம்ம செலவு பண்ணிட்டுருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் 1000 கணக்கில் செலவு பண்ணாமல் ஒரு 200 செலவு பண்ணி இது போல் ஒரு பக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சில வாடகை வீட்டில் ஆணி அடிக்க விட மாட்டாங்க. ஷெல்ஃப் இருந்தாலுமே பாத்திரம் வைக்க நமக்கு இடமும் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு கூட பாத்திரமும் க்ளீன் பண்ணி அழகாக இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற தட்டு, சின்ன சின்ன கப்புங்க, அதுக்கப்புறம் டம்ளரு, இது போல் மிக்ஸி ஜாடி எல்லாமே இதுக்குள்ளே போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க.
இந்த மாதிரி நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த பக்கெட் உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் மூடி நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த மூடி நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த மூடி எடுத்துகிட்டு இந்த பக்கெட் மேலே அழகாக நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற சொம்பு அதுக்கப்புறம் டம்ளர் எல்லாமே இந்த பக்கெட் மூடி மேலே நீங்கள் திருப்பி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சா எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூடி எடுத்துகிட்டு அழகாக உள்ளுக்கிற பொருள் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் மூடி இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூடி மேலே வைக்க விருப்பலைன்னா இதில் நீங்கள் பக்கெட்டுக்குள்ளே போட்டு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா பல்லி கற்பான் பூச்சி எதுவுமே பாத்திரம் மேலே நடமாடாதுங்க. பாத்திரம் நமக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்க. இதை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு மூலை நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இடமும் நமக்கு ரொம்ப கம்மியாக பிடிக்குங்க. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எந்த வித நீங்கள் ஸ்டாண்டமே வாங்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளார பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே நன்றிங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.